ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க. ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா சாமி ஆடுறாங்க, குறி சரி. சொல்றாங்க, எலுமிச்சம்பழம் வச்சு கொடுக்குறாங்க, ம். தாயத்து கட்டுறாங்க. சரி. உண்மையிலேயே இதெல்லாம் ஆன்மீகமா? கருங்காலி மாலை விக்கிறாங்க. ஐயா, இன்னொரு குரூப் இருக்கு, அது ஒரு பக்கம் சாமி ஆடுறாங்க. சரி. ஒண்ணுமே புரியல. சரி. இதுதான் சனாதனமா? இது இங்க பாருங்க. சனாதனங்கிறது என்ன? நம்முடைய வழிபாட்டு முறையே அந்த மனித பிறவி எடுத்ததே, நாம முற்பிறவி செஞ்ச கர்ம வினைக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். அப்போ நாம இந்த பிறவி 7 வாய்ப்பு குடுக்குது. திருந்துறதுக்கு. இறைவனை அடைவதற்கு. எங்க அப்பாவ அடையறதுக்கு 7 வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ம், எப்ப சிவபெருமான் அடையறதுக்கு. அது 7 ம், வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா, மறுபடியும் ஆடு, கோழி, பன்னி, நாயின்னு பிறந்து பிறந்து 84 லட்சம் பிறவி ரஜசி புலியம் கத்வா கர்ம சிகிச்சாயுதே ததா பிள்ளைங்க தமசி முடைய செய்யாதீங்க. நீ பிறந்து பிறந்து செத்தே ஆகணுங்காரு. அப்போ உனக்கு நீ சாமி ஆடுறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ குறி சொல்றதுனால, அந்த குறி சொல்றவனை நம்பி நீ போறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் பூ மிதிக்கிறது, தீ மிதிக்கிறது, பூ மிதிக்கிறது, அப்பாப்பாப்பா, அப்புறம் வேலை குத்துறது, அப்பயோ கடவுளே முதுகுல குத்திக்கிறாங்க. இப்படி நம்ம சாமி இத கேட்கவே இல்ல. எங்க அப்பா தெளிவா சொல்றான். ம். ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் கான், மேல தாளம் கூறவை தோணி வேண்டாம் கான், ஈசனுக்கு ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா. எங்க அப்பா சொல்றான் பாருங்க. பிள்ளைகளே, அப்பாவுக்கு மேலதாளம் குறவை துணி வேண்டாம். கோயில்களை மேல அடிப்பாங்க, மங்களம் வேண்டாம். அப்புறம் பூ வள்ளி கொட்டுவாங்க விக்கிரகத்துல. நம்ம சாமி சிவமேலே நம்மளே கொட்டணும் வைங்களேன். அப்பா ம். சிவபெருமான் சொல்றாங்க, எனக்கு அந்த பூ வேண்டாம் பிள்ளைகளே, கொழுந்து பூ மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்க. எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான், பிள்ளைகளே கொழுந்து பூ மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனம் என் மேல பூசாத, அப்பாவுக்கு இது பிடிக்காது. அப்பா என்ன கேக்குறான், ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து கொடுத்தேன். அப்பா உன் இதயத்துல இருக்க அன்பை மட்டும் அப்பாவுக்கு கொடு, அப்பாவுக்கு நீ 1 ரூபா செலவு பண்ண வேண்டாம், அப்பா நீ அப்பா இதயத்துல இருக்க அப்பாவை நினைச்சுக்கங்கிறான். யாரு கேக்குறோங்க? ம். இது அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக நான் கோயில்ல போய் சாமி கும்பிட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கடுமையான கடுமையான ஒரு விரதங்கள் நம்ம கடைபிடிக்க சொல்லல. அப்பா அன்பானவங்க. நம்ம அப்பா ரொம்ப சாது. எதையுமே கேட்கல. பிள்ளைகளே உன் அன்பை கொடு. ஏன் அன்பை கேட்கறானா, நீ செய்யற பாவ புண்ணியத்துக்கு உன்னுடைய ஆத்மாவை இறப்புக்கு அப்புறம் காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் யமன். காலனும் நான் தான், யமன் நான் தான் இருக்கேன். எமன் பிடிச்சு கொண்டு என் சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் நிறுத்துவான். நடு தீர்ப்பு. நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு உன்னை நரகத்துல தள்ளணுமா, சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா, இல்ல உனக்கு முக்தி மோட்சகதி கொடுக்கணுமா உன்னுடைய ஆத்மாவுக்குங்கிறத நான் தான் முடிவு பண்றேன் பிள்ளைகளேங்கிறான். அப்போ நம்ம அப்பா நம்மள இப்படி பூ பூ அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஒரு அம்மா குழந்தையோட போய் தீக்குழியில இறங்கி விழுந்துருச்சு. ஏங்க இப்படி மூர்க்கத்தனமான வழிபாட்டு முறை நம்மளுக்கு கிடையாதுங்க. அப்பா கேட்கல. சாமி சொல்ற பாருங்க, தீப்பாய போக வேண்டாம், தீயதிலே இறங்க வேண்டாம். அப்ப சொல்ற பாருங்க, தீப்பாய போன பிள்ளைகளே நீங்க தீயில இறங்கண்ணா, என் குழந்தைகளே நீங்க இறங்காதீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தீயில இறங்கி கால் வெந்துருச்சு விழுந்து ஏதாவது உடம்புல காயமாயிருச்சுன்னா மதம் மாறி போயிருவான். தெய்வத்துக்கு சக்தியில தண்டிச்சிச்சு அப்படின்னு சொல்லி மதம் மாறிடுவான். ஏன்டா இதெல்லாம் எங்க அப்பா சிவருவன் அதை கேட்டானா? கேட்கலங்க. அப்புறம் அழகு குத்துறன்னு சொல்லி வம்புவான், நல்ல கடவாப்புல தொலைச்சு குத்திடுவான். கடைசியில வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போவான். முருகன் தண்டிச்சுட்டாருமா. அப்புறம் மதம் மாறி போயிருவான். அப்புறம் முருகனை திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இதை நம்ம சாமி கேட்டாரா? எதையும் கேட்கலங்க. எங்க அப்பன் பாருங்க சொல்றான் பாருங்க. அது சொல்றான், பிச்சி பூ அச்சு மாலை பொறியவள் கேட்கவில்லை, நல்லெண்ணெய் பின்னாக்கு ராசாவும் கேட்கவில்லை, தெய்வ கண்ணி பெற்ற மக்கள் செடி தோறும் அலைகிறாரே, பேயச்சி தின்று அவர் பேய் போலே திரிகிறாரே, நானானேன் தானானேன் தந்தேன் அன்னம் தந்தேன் அன்னம். அன்னம் வஸ்திரம் அனைத்து நான் தான். அப்பாவுக்கு எதுக்குற அன்னம்? நான் தாடா அன்னம். எனக்கு எதுக்குற அன்னத்தை படைக்கிறேங்க? கொழுந்துப்பு மஞ்சனை மாலை எதுவும் கேட்கல. பிச்சிப்பூ அச்சு மாலை பொரியவள் கேட்கல. பொரியவளை கொண்டு சாமிக்கு படைக்கிறோம். பிச்சிப்பூ அச்சு மாலை தலையில கொண்டு போய் எதுவும் வேண்டாம். அப்பா என்ன கேட்கலாம், எதுவும் வேண்டாம். தீப்பாய போக வேண்டாம், எதுல இறங்காத. நீ உனக்காக என்ன மனசுல நினைச்சுக்கோ, என்ன தியானம் பண்ணு, மனசுல நினைச்சுக்கோ. அததான் கேட்கான். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், வேண்டுதலுக்கு மேல வேண்டுதல் வைப்பான், நிறைவேறணும்னு வைங்களேன், இந்த சாமிக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி மத மாதிரி போயிருவான். அப்புறம் சாமி தண்டிச்சிருச்சுன்றான். இவன் கூட்ட நெரிசல்ல போய் மிதிப்பட்டு உதப்பட்டு சாவான். எங்க போய் கோயில்ல கூட்டத்துல மிதிப்பட்டு சாமி வர சொன்னாரா? கடைசியில என்ன பண்ணுவான், குடும்பத்தோட மதம் மாறிடுவான். சாமி தண்டிச்சிருச்சுமா. ஏயா இதுதான் இது இது நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. இது அறியாமைங்க, இந்த மக்களோட அறியாமை. ஆனா பகவான் அப்பா எதையுமே கேட்கல. அப்பா கேட்டது ஒன்னே ஒரு அன்பு. ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினம் பூசி. அதுதான் கீதையில தெளிவா சொல்றான். அஜோஸ்பி சன்னவியாத்மா பூதானாம ஈஸ்வர சிவன் பிரகிருதியும் சுவாமதிஷ்டாய சம்பவம் யாத்தியும் மாயாங்கிறான். நான் பிறப்பற்றவனாகும்
அழிவற்றவனாகவும் இருந்தும் கூட எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்து கூட என்னுடைய பிரகிருதியை வசப்படுத்திக் கொண்டு என்னுடைய யோகமாயினால் வெளிப்படுகிறேன். இறைவன் இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வரான்? சாதாரண ஒரு மனுஷனை போல, என்ன போல உங்களை போல ஒரு உருவம் எடுத்து தான் வரேங்கிறான். ஈஸ்வரனாக வர்றதில்ல. நம்ம கண்ணுக்கு சாதாரண மனுஷனா தெரியுமா? ஆனா இறைவன் அவன் வந்து புத்தி சொல்றாங்க. இன்னைக்கு எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் யாரு? அவதாரம். அவர் மாரி அண்ணாமலை யாரு? அண்ணாமலை எல்லாம் சொல்லணும் அந்த மக்களுக்கு, நம்ம சனாதன பிள்ளைகளுக்கு. அண்ணாமலை இந்த மாதிரி போன்றவங்க சொன்னாங்கன்னா மக்கள் கேட்பாங்க. தெரியாது. பாருங்க, இந்த சாமி ஆடுறதெல்லாம் என்னங்கிறீங்க? இது என்ன? நம்ம மக்கள்கிட்டயும் ஒரு அறியாமை இருக்கு. எவனா சாமி ஆடினா சாமி ஆடுனா அவன் காலில் போய் விழுந்துருவான். அவன்கிட்ட 2 குறி சொல்லுவானான்னு போய் கேட்டுட்டு நிப்பான். அப்புறம் அவன் கைனால திருநீர் வாங்குறத இவன் என்ன பண்றான்? அதை ஒரு ஆனந்தம் நினைக்கிறான். ஆனா அப்பா சொல்றான், அந்த அந்த தலங்களிலே ஆடும் அந்த பேர்களையும் ஆடாமலே இருந்து அறிவு சொல்லி வாமகனே, இது பரலோக வார்த்தை அல்லால் பூலோக வார்த்தை இல்லை. அம்மை உமை பார்வதியும் அறிவு சொன்னால் என் மகனே. அம்மா பார்வதி ஆத்தா சொல்றா, அப்ப சிவபெருமான் சொல்றான், இந்த வார்த்தை மெய். அந்தந்த தலங்களை ஆடுறவன் ஆடாத, அவனுக்கு புத்தி சொல்லு, பிரம்மத்தை தேடு, யோக நிலைக்கு அவனை கூட்டிட்டு போ. இது ஆடுறதெல்லாம் இறைவன் எதிரி. கடவுளே கேட்கலங்க. எவனா சிவன் கோயில போய் சாமி ஆடுறதை பாத்திருக்கீங்களா? ஆட மாட்டான். எவனா ஆடுறானா? வேற கோயில், எல்லா கோயிலையும் ஆடுவான். அங்க ஆடுறானா? அந்த சிவபெருமான் சொல்றான், இது அப்பா பரலோக வார்த்தையெல்லாம் பூலோக வார்த்தை இல்லை. இது மெய் என்று சொன்னவருக்கு மேலோகம் கிட்டிக்கொள்ளும். அம்மை உமை பார்வதியும் அறிவு சொல்ல மோட்சம் கிடைக்கும். இந்த வார்த்தை சத்திய வார்த்தை. ஆடாதங்கிறான். ஆனா நம்ம ஆளுக மக்கள், அறியாத மக்கள், எவனா சாமியான அவங்க ஆளுங்க, அப்புறம் குறி சொல்றவன்ட்ட போய் குறி கேட்கறது, அப்புறம் எப்படி சொல்றது, தாயத்து கட்டுறது, இந்த மந்திரம் செய்யறவன்கிட்ட போய் நிக்கிறது, இந்த மாந்திரிகம் பண்றவன்ட்ட. அதெல்லாம் சும்மாங்க. எங்க போய் இந்த கலியுகத்துல எதுவுமே பிழைக்காதனால பயந்துக்கிறான். நம்ம ஆளுங்க நிறைய பேர் பயந்துக்கிறான். ஐயோ, அவன் செய்வனை வச்சு ஒருத்தனை காலி பண்ணிடலாம், ஒருத்தன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஒருத்தன் நினைக்கிறான் நோய் நொடி வந்தோடனே எவனோ நமக்கு செய்வனை வச்சுட்டான்னு நினைச்சு மந்திரவாதி கால போய் விடுறான். ஆடா பாவிகளா, உன்னை தண்டிக்கிறது உன்னுடைய கர்மா தான் தண்டிக்கும். எந்த மந்திரமும் இந்த கலியுகத்துல பழிக்காது. எங்க அப்பா சிவபெருமானே சொல்றான், மந்திரம் மாற்றி வைத்தேன், மாரணத்தை சாபமிட்டேன், கருத்துள்ள ஈஸ்வரியே கண்ணு கொண்டு பார்க்க வேணும். சிவபெருமான் சொல்றான், பிள்ளையே மந்திரத்தை மாத்திட்டேன், மாறணும், மூலிகையை சாபம் விட்டுட்டேன். எந்த மூலிகை? மந்திரம் மாறணும், மூலிகை ரெண்டும் சேர்ந்தாதான் ஒருத்தனுக்கு செய்வன வைக்க முடியும், ஒருத்தனை அழிக்க முடியும். ஆனா இந்த காலத்துல இப்ப மந்திரம் பழிக்காது. கலியுகத்துல எந்த மூலிகையும் வேலை செய்யாது. ஏன்னா சிவன் சாபம் விட்டான். சிவருமட்ட சாபம். அப்ப எவனுக்கும் செய்வனை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. மந்திரவாதிகள் நம்ப கூடாது. இவன் என்ன பண்ணுவான்? ஆகுனா மந்திரவாதி காலில் போய் விழுந்துருவான். அததான் சாமி சொன்னான், பேயச்சி தின்றவர் பேய் போல் அழைகிறாரே, நானானேன் தானானே தந்தேனம் தந்தேனம்ங்கிறார். இந்த பிசாசு பயல்கள்ட்ட போய் விழுவான். விழுந்து அவன் காலில் போய் விழுந்து அடுத்தவன் குடிய கெடுக்கணும்னு சொல்லி போய் நிப்பான். அவன் இதான் ஜாக்குன்னு பில் போட்டுருவான். முட்டை வாங்கணும், தடியங்காய் வாங்கணும், அப்புறம் இந்த ஆடு கோழி எல்லாம் பழி கொடுக்கணும், ஒரு 20,000 கொடு அப்படின்னு சொல்லுவான். காசை கொண்டு கொடுத்துருவான். பசிக்குன்னு சொல்றவனுக்கு ஒரு பிச்சை போட மாட்டான். அதான் சாமி சொன்னார். எங்க அப்பன்னு சொல்றான், திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், கருத்துடனே பிச்சை இது போடாமல் பேய்க்கு கொடுத்து விடார், அச்சமுடன் தண்டம் அதற்கிடுவாருங்க. பயந்து போய் மந்திரவாயிட்ட காசு கொண்டு கொடுப்பானா. பிச்சை போடு. ஒரு ஏழைக்கு, ஒரு ஏழைப்பாளிக்கு ஒரு ரோட்ல பொண்ணுக்கு தர்மம் கொடுத்தா அது உனக்கு பெரிய புண்ணியம். அது 1 ரூபா பிச்சை கொடுக்க மாட்டான். அங்க போய் மந்திரவாதி கேட்டா கொண்டு கொட்டுவான், செய்வனை வைக்கிறதுக்கு. பாவிகளா. அதனால இங்க பாருங்க, இதெல்லாம் அண்ணாமலை மாதிரி நல்ல ஆத்மாக்கள் வெளியில சொல்லணும். அண்ணாமலை சொன்னா இதெல்லாம் மக்கள் கேட்பாங்க. நம்ம யாருங்க? நம்ம சொன்னா 10 பேர் கூட இது பார்க்க மாட்டாங்க, அது பதிவை கேட்க மாட்டாங்க. அதனால இங்க பாருங்க, கலியுகம் அழிய போகுது. எங்க அப்பன் சீக்கிரம் வரப்போறான். அதான் சாமி சொன்னா, எதாயதாகி தர்மசியா கிளை நீர் பவதி பாரதா விதானமா தர்மசியா ததாத்தமான சுஜாமிங்கிறான். என்ன சொல்றான்? எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நான் வருகிறேன். வருவான் சீக்கிரத்துல வந்து கலியுகத்தை அழிச்சு தர்மயுகத்தை நாட்ட போறான், நிலைநாட்ட போறான் சாமி. அதான் சொன்னான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாயா சம்பவாமி யுகேங்கிறான். அதாவது நான் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பாவ செயல்புரியும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் நான் யுகந்தோறும் வரேங்கிறான். சீக்கிரம் வரப்போறான். தர்மத்தை நிலைநாட்டுக்கு வரப்போறான். அயோக்கிய பிள்ளைகள் அழிச்சு அவனுக்கு நரகத்துக்கு எடுத்துருவான் ஆத்மாவை. உடலை பார்க்காதீங்க, உடல் கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். ஆத்மா உலகம் அழிஞ்சாலும் அழியாது. அந்த ஆத்மாவை நரக குழிக்கு தூக்க போறான் அந்த துஷ்ட பயல்களை. அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒண்ணு அதாவது சாமி ஆடுறவங்க புத்தி சொல்லணும். எப்பா எதுக்கு இப்படி ஆடுற? உடம்ப முறுக்குவான், வளைப்பான், அப்படி ஊம்பா. எந்த சாமியா உன்ட்ட வந்து அப்படி சொல்லிச்சு? நான் சொல்றது நிறைய பேருக்கு கசக்கும். நீங்க சிந்திங்க, சாமி ஆடுறவங்க சிந்திக்கணும். இது அப்பா ஆட சொல்லல, நீங்களா அடிக்கிறீங்க. உங்களை நான் ஆடுறவங்க நான் குறை சொல்ல மாட்டேன். அது தெய்வ சக்தி உள்ள இறங்கும், இல்லைன்னு சொல்லல. அந்த தெய்வ சக்தி ஒரு மனிதனுடைய உடம்புல அதாவது ஒரு இத்தனை நாளிகைன்னு உண்டு. அத்தனை நாளிகை தான் அந்த உடம்புல நிக்கும். அதுக்கப்புறம் இவனுங்களா ஆடுறது, இவனுங்களா குறி சொல்லிக்கிறது, இவனுங்களா திருநீர் கொடுக்கறது. இந்த மக்கள் காலில் விழுந்தோடனே அவனுக்கு ஒரு பெரிய கெத்தாயிரும், நம்ம காலில் வந்து விழுறாண்டா அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் முட்டாள்தனமான ஒண்ணுங்க. தெய்வத்தை பாருங்க, சாமியை நம்புங்க, சாமியார்களை நம்பாதீங்க தயவுசெய்து.
பூசாரியை நம்பாதீங்க, சாமியை நம்புங்க. எவங்க கேட்குறான் சொல்லுங்க. அதனால இந்த மனிதர்கள் சிந்திக்கணும். நம்ம அப்பா சிவபெருமா உங்களை கஷ்டப்பட்டு உங்களை வந்து நீங்க என்னை இப்படி வருந்தி தான் இவ்வளவு உடம்ப வருத்தி நீங்க என்ன வழிபடணும்னு அவன் சொல்லவே இல்லை. நம்மால் நிறைய கடும் தவசு இருப்பான். நிறைய பேருக்கு சாப்பிட மாட்டான். மாலை போட்டுட்டேன்னா போதும் 3 நேரம் சாப்பிட மாட்டான். கடைசியில வயிற்று வலின்னு சொல்லி டாக்டர் போய் படுப்பான். சாமி தண்டிச்சிருச்சுமா. ஏண்டா எங்க அப்பா எங்கடா உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னான். அவனே சொல்றான், சிவசிவா நானானோம் நானானோம், சிவசிவா தானானோம் தானானோம், சிவசிவா தந்தேனன்னம் தந்தேனங்கிறான். அன்னம் வஸ்திரம் அனைத்து நாம் பிள்ளைகளே, நீ வருந்தி தவசு இருக்க வேண்டாம். எல்லாம் இங்க பாருங்க. அதனால மனிதர்கள் நம்முடைய அறியாமை இது வந்து நாம் இந்த பதிவு நிறைய பேர் கசக்கும். அப்படி கசந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்லலை, இது எல்லாம் அப்பா சிவபுரனுடைய வார்த்தைகள். அவன் சொன்னதை நான் சொல்றேன். அந்தந்த தலங்களிலே ஆடும் அந்த பேர்களையும் ஆடாமல் நீ இருந்து அறிவு சொல்லி வாமகனே. இது பூலோக வார்த்தைகளால் பரலோக வார்த்தை இல்லை. பூலோக வார்த்தையிலே பரலோக வார்த்தைங்கிறான். இதை மை இது சொல்ற மாதிரி இதை மை என்று சொன்னவர்க்கு மேலோகம் கெட்டி கொள்ளும். இதை உண்மை நம்புனா உனக்கு மோட்சகதி கிடைக்கும். மேலோகம் உனக்கு கிடைக்கும். புண்ணிய உலகத்துக்கு போயிருவேன். இந்த துன்பமயமான இந்த உலகிலிருந்து வெளியேறிடுவேன், கரையேறிடுவேன். அதை விட்டு நீங்க ஆடுறதுனால எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. தீயில மிதிச்சு இப்படி உடம்பு வருத்தி தான் வரணும்னு நம்ம அப்பா கேட்கல. புரியுதா உங்களுக்கு? அவன் ஆடு கிடாய் கோழி பண்ணி அறுத்து பழியிடுன்னு கேட்கல. நாமளா நம்ம விருப்பப்படி செய்யறோம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உலகமே எங்க சிவன் தான் கடவுளுங்க. நீ கருப்பு சாமியா கும்பிட்டாலும் அவன் தான் வரான். தெளிவா சொல்றான். ஏ எதாமாம் பிரப்தந்தி தாம்சதி பஜாமியகம் மம்ம வருத்தம் இருந்துச்சு மனுஷியா பாரத சர்வசங்கிறான். இந்த உலகத்துல மனிதர்கள் என்ன எப்படி வழிபடுகிறார்களோ அவரவர் என்னென்ன மனசுல நினைச்சு வழிபடுறான் அந்த ரூபத்துல போய் அருள் வலிக்கிறேங்கிறான். நீ கருப்பு சாமியா கும்பிட்டா அவன் கருப்பு சாமி, ராமனா கும்பிட்டா ராமே, பெருமாளை கும்பிட்டா பெருமாள், சிவனா கும்பிட்டா சிவன். நீ எந்த ரூபத்துல கும்பிட்டா அவனை தான் வணங்குற. அதனால அவனே சொல்றான், எனக்கு ஆடு கிடாய் கோழி பண்ணி நீ அறுத்து பழியிடும் நம்ம பிள்ளைகளேங்கிறான். அப்பா கேட்டானா? கேட்கல. சிவபெருமான் சொல்றாங்க, பூ வழி கொட்டு, கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வான்னு சொன்னா இல்ல. அன்பை கொடு பிள்ளைகளே, சந்தனத்தை அள்ளி என் தலையில கொட்டுன்னு சொல்றானா இல்ல. அது எல்லாம் சொல்லிட்டான். அதுக்கு மேல உங்க விருப்பம். இது ஏன் வார்த்தை கிடையாது. இதை சத்தியம் நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு மோட்ச வீடு நிச்சயம் கிடைக்கும். இந்த துன்பமயமான உலகிலிருந்து கரையேறுவீங்க. அவ்வளவுதான். அதான் அப்பா சொன்னது. வந்தா சாமி சொல்றான், வந்தால் அறிவார் வராதார் நீராவார். வந்தால் அறிவார். இந்த இந்த சொற்களை நீ கை கொண்டால் உள்ளத்துல ஏத்தா அப்பாவை காண. அப்பாவே சொல்றான், கூறிய வாசகத்தை இந்த கோலையத்தோர் கோல்காண மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும், தேறிய பூதத்தோடு தேர்ந்து உணர்ந்தவரை வாழ்வார், கூறிய வாசகத்தை கை கொண்டோர் குருவை காண்பார். அப்பாவை கண்டுருவ. இந்த வார்த்தை சத்திய வார்த்தை நான் சொல்றது. நீ நம்பு, அருந்தி சொல்ற. நம்புனா அப்பாவை நீ காண்ப. உனக்கு நெத்தி புருவத்தில் இருக்க ஆத்மா ஒளிமயமானது. அது அந்த உலகத்தை உன்னை இழுத்துட்டு போவோம். நம சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி
தானுட நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.